முக்கியமான விஷயம் கண்டிப்பா இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்ட ஒரு டவுட் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா அக்டோபர் 15 ஒரு அப்டேட் வந்தது. அதை பத்தி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த சிஸ்டர் என்ன கேட்டாங்கன்னா என்கிட்ட, சிஸ்டர் நான் 3 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டேன், அது ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது சிஸ்டர்னு கேட்டாங்க. அதுக்கு தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க அக்டோபர் 15க்கு அப்புறம் வீடியோவை இந்த ஃபார்மேட்ல தான் போடணும், ஷார்ட்ஸை இந்த ஃபார்மேட்ல தான் போடணும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்ப திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இனிமேல் நீங்க வீடியோ எடுக்கிறதா இருந்தா போன படுக்க வச்ச ஃபார்மேட்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க, லேண்ட்ஸ்கேப்ல வச்சு நீங்க வீடியோ எடுங்க. நீங்க ஒருவேளை ஷார்ட்ஸ் போடணும்னு நினைச்சீங்களா, போர்ட்ரேட் மோட்ல வச்சு நீங்க ஷார்ட்ஸ் போடுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எப்படி எடுத்து போட்டாலும் 1 நிமிஷத்துக்கு மேல இருந்தா அது வீடியோவா கன்வெர்ட் ஆயிடும். ஆனா இதுக்கப்புறம் நீங்க போடுற வீடியோ 3 நிமிஷத்துக்குள்ள நிக்க வச்ச ஃபார்மேட்ல எடுத்து நீங்க ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணீங்கன்னா அது ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, படுக்க வச்ச ஃபார்மேட்ல மட்டும்தான் நீங்க லாங் வீடியோ எடுக்கிறோம். இதுவும் நீங்க 3 நிமிஷத்துக்குள்ளார நிக்க வச்ச ஃபார்மேட் இல்லைன்னா 1:1 அந்த ஃபார்மேட்ல வீடியோ எடுத்தீங்கன்னா அது ஷார்ட்ஸா மாறும். ஒருவேளை 3 நிமிஷத்துக்கு மேல நேரா நிக்க வச்ச ஃபார்மேட்ல எடுத்தாலுமே அது வீடியோவா தான் இருக்கும். ஒருவேளை நீங்க 3 நிமிஷத்துக்குள்ளார நிக்க வச்ச ஃபார்மேட்ல இல்லைன்னா 1:1 அந்த மாதிரி நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஷார்ட்ஸாக மாறும். சோ நீங்க இதை நல்லா கேர்ஃபுல்லா தெரிஞ்சுக்குங்க. நீ போனை எப்பவுமே வீடியோனா படுக்க வச்ச ஃபார்மேட்ல எடுங்க, ஷார்ட்ஸ்னா நிக்க வச்ச ஃபார்மேட்ல எடுங்க. இதை பத்தி ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், கிறிஸ்டல் கிளியரா சொல்லியிருக்கேன். இனிமேல் நமக்கு ஷார்ட்ஸ்க்கு ரெவென்யூ கிடைக்குமா, இல்ல சாங் எப்படி எடுக்கணும், அது மானிட்டேஷன் ஆகுமா, இது போன்ற விஷயங்கள்லாம் நிறையவே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோவை போயிட்டு பாருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வீடியோ போடுங்க, ஷார்ட்ஸ் போடுங்க, இல்லைன்னா உங்களுடைய மானிட்டேஷனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் என் ஸ்கிரீன் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா பாருங்க. இயர் ஆஃப்டர் நீங்க ஷார்ட்ஸ் போடுறதா இருந்தா நான் சொன்ன மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சிலர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிஸ்டர் நான் லேண்ட்ஸ்கேப் மூலம், அதாவது படுக்க வச்ச ஃபார்மேட்ல தான் நான் மொபைல பிடிச்சு வீடியோ எடுக்கிறேன், இருந்தாலுமே சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும்னா நான் ரொட்டேட் பண்ணி நேரா நிக்க வச்ச மாதிரி சொல்லி கொடுக்குறேன், இதுல ஏதாவது ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டாங்க. சோ அதுக்குண்டான பதிலையும் பார்க்கலாம். ஆனா அதுல ஏதாவது நான் சொல்லி கொடுக்குற மாதிரி வந்தா இந்த ஆப்ஷன் இப்ப காமிக்கிறேன் பாருங்க, இந்த ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் நேரா நிக்க வச்ச மாதிரி சில இமேஜஸ் சொல்லி கொடுக்குறேன். அது எந்த டைப்ல வரும் சிஸ்டர், ஷார்ட்ஸ்ல வருமா இல்ல வீடியோல வருமா, எனக்கு இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க போனை படுக்க வச்ச எடுத்த ஃபார்மேட்ல நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், அது கரெக்டா யூடியூப்க்கு தெரியும். சோ நீங்க போனை நிக்க வச்ச ஃபார்மேட் 1:1 அந்த மாதிரி எடுத்தா மட்டுமே ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகும். நீங்க வீடியோக்குள்ளேயே ரொட்டேட் பண்ணி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா கண்டிப்பா ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகாது. கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யூடியூப் சைடு இந்த அப்டேட் நிறைய நாள் ஆகுது. இருந்தாலுமே நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் வீடியோ போடுறீங்க. அடுத்த டவுட் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த டவுட் வரலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு. என்ன டவுட்னா, அக்டோபர் 15க்கு முன்னாடி போட்ட லாங் ஃபார்மேட் வீடியோ எல்லாம் ஷார்ட்ஸா மாறுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா அக்டோபர் 15க்கு முன்னாடி போட்ட எந்த வீடியோவும் ஷார்ட்ஸா மாறாது, வீடியோவாகவும் மாறாது. நீங்க எப்படி போட்டீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் அக்டோபர் 15க்கு அப்புறம் நான் சொன்ன இந்த மாதிரி நீங்க வீடியோ போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ஷார்ட்ஸா மாறும். ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வீடியோ போடுங்க. எப்படி வீடியோ எடுக்கணும், எப்படி அதை போடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ போட்டிருக்கேன், மேல காமிக்கிறேன் பாருங்க. 2 வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா அந்த 2 வீடியோ நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் யூடியூப் டிப்ஸ்க்கு என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க, நிறைய வீடியோஸ் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.